Hi friends, welcome to Kalvikattu. Today we are going to see this video pronoun and its kinds. So previous video la nama parts of speech noun and detail பார்த்தோம். So this video la parts of speech pronoun detail பார்க்கலாம். What is pronoun and its kinds detail நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Let's see. What is pronoun? A pronoun is a word which is used in the place of a noun. A pronoun அப்படின்னா அது ஒரு வேர்டு, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம், நவுன் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ப்ரனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரனவுன் அப்படின்னா தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதிபெயர்ச்சொல். நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தப்படும் சொல் தான் இந்த பிரதிபெயர்ச்சொல். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், வீணா இஸ் அ சயின்டிஸ்ட். வீணா வந்து ஃபீமேல் இல்லையா, ஸோ இங்கே ப்ரனவுன் ஷீ இஸ் அ சயின்டிஸ்ட். ஸோ ப்ரனவுன் ஹீ, ஷீ, இட், தே எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்: பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், emphasizing pronoun, indefinite pronoun, interrogative pronoun, distributive pronoun, relative pronoun. So these are the pronouns. So once again, so நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், we, they, me, him, her, us, them. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ரொனவுன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹர்ட் அ லவுட் நாய்ஸ். இங்கே பர்சனல் ப்ரொனவுன் ஐ. ஹீ met us in the park. இங்கே பர்சனல் ப்ரொனவுன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீ. நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் what are they? Mine, yours, his, hers, its, yours, theirs. Example, this furniture is ours. This painting is hers. So இங்கே இப்போ இந்த டூ சென்டென்ஸ்லேயுமே பொசசிவ் ப்ரொனவுன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ours and hers. நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் பாருங்கள், this, that, these, those. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாயிண்ட் அவுட் த திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை புக், தோஸ் ஆர் மை புக்ஸ், திஸ் கேமரா டேக்ஸ் எக்ஸலண்ட் பிக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது தான் என்னது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பாருங்கள், மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஸ், யுவர் செல்ஸ், தெம் செல்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஸோ இது நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக் டு த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். பாருங்கள், ஆதிரா டாட் ஹர் செல்ஃப் ஹவு டு கவர் த புக். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஐ ஒர்க்ட் ஆன் திஸ் சார்ட் ஆல் பை மை செல்ஃப். ஸோ இதுதான் என்னது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எம்பசைசிங் ப்ரொனவுன்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஃபஸ்ட்டு எம்பசைசிங் ப்ரொனவுன் என்னென்னு பார்ப்போம். இப்போ அதே தான், சேம் தான் பாருங்கள். மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். இது எம்பசைசிங் ப்ரொனவுன். ஸோ ரெண்டுமே சேமாக வந்தது இல்லையா. ஸோ என்ன இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து ஒரு சென்டென்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம இஃப் யூ ரிமூவ் இட் த சென்டென்ஸ் வில் நாட் பி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அட் த சேம் டைம் எம்பசைசிங் ப்ரொனவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை
என்ன சொல்கிறது, the sentence will still make a complete sense. நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் தேவி மேட் திஸ் ஹர்செல்ஃப், இப்போ பாருங்கள் நம்ம அந்த எம்பசைசிங் ப்ரொனவுனை நம்ம ரிமூவ் பண்ணால் கூட அந்த சென்டென்ஸ் நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். தேவி மேட் திஸ், தே டிசைடட் டு பெயிண்ட் த ஹவுஸ் தெம்செல்ஸ். இப்போ பாருங்கள் அந்த எம்பசைசிங் ப்ரொனவுனை நம்ம அந்த சென்டென்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் அது மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். தே டிசைடட் டு பெயிண்ட் த ஹவுஸ், அவங்க என்னது அவங்க வீடை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணாங்க. ஸோ எம்பசைசிங் ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணாட்டாலும் அந்த சென்டென்ஸ் நமக்கு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணால் இந்த சென்டென்ஸ் வில் நாட் பி கம்ப்ளீட். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் தான் இருக்குது இந்த எம்பசைசிங் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இதை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு indefinite pronoun. Indefinite pronoun என்னெல்லாம் பாருங்கள், somebody, someone, something, anybody, anyone, anything, everybody, everyone, everything, nobody, no one, nothing. ஸோ இதுதான் என்னது indefinite pronoun. அதாவது இன்டெஃபினட்னாலே என்ன மீனிங், நாட் டெஃபினட். ஸோ அதுதான் என்னது அதோட மீனிங் இல்லையா. ஸோ அதில் வந்து பாருங்கள், நோபடி கேம் டு கலெக்ட் த மணி. ஸோ நெகட்டிவாக இருக்குது. எவ்ரி ஒன் வாண்டட் டு ப்ளே த கேம், எல்லாருமே வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு அந்த சென்டென்ஸ் இட் செல்ஃப் வி குட் ஐடென்டிஃபை இட்ஸ் நாட் டெஃபினட், தட் இஸ் இன்டெஃபினட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இன்ட்ராகேட்டிவ்னாலே கொஸ்டின் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹூஸ், ஹூ, ஹூம், வாட், விச், வயர், எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் த இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ ஹூஸ் இஸ் திஸ் பேக், who can take me home. ஸோ இதில் வந்து கொஷின் வேர்ட் வந்தாலே அது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈச், எய்தர், நெய்தர். ஸோ இதெல்லாம் தான் என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இட் ரெஃபர்ஸ் டு எ பர்சன்ஸ் ஆர் திங் ஒன் அட் எ டைம். அதுதான் என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் வாஸ் கிவன் எ ப்ரெசன்ட். எல்லா கேர்ள்ஸுமே என்னது வந்து கிவன் எ ப்ரெசன்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நெய்தர் ஆஃப் தீஸ் ஷர்ட்ஸ் லுக் க்ளீன். ஸோ இதுதான் என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வெரி ஈஸி. ஹூ, ஹூம், விச், ஹூஸ், தேட். ஸோ இது வந்து என்ன மீனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் டு எ சென்டென்ஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம மேக்ஸிமம் இது நிறைய இடங்களில் கம்யூனிகேஷன் பர்பஸ் நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ் to add more information to a sentence. அதுதான் relative pronoun. For example பாருங்க, ஷானு returned the book that belonged to me. ஸோ இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் that. The man who is a famous artist came to our school. The man who, ஹூன்னு இங்கே என்ன மீன் பண்ணுது, அந்த மேனை மீன் பண்ணுது இல்லையா. ஸோ வந்து திரும்ப அந்த சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு என்னங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி who is the father of nation. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணி நம்ம மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக வந்து என்ன செய்யலாம், மேக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you again. Thank you, friends.